என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் ரெகுலராக பாருங்கள். இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லையோ 80 ஹவர்ஸ்லையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸில் கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போகிற கிளாஸில் எல்லா டாப்பிக்கையும் கிளியராக முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் டு 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாதம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதில் ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க பேட்சில் ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலராக வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்ணுறதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாளில் சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போகிறதும் சரி, இல்லை அந்த 60 நாளில் முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்குறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலாக இந்த பேட்சுக்குள்ளே இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்கள் இண்டிவிஜுவலாக போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியாக அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 150 ஹவர்ஸ் டு 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பாக படிங்க. அதுலேயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வர எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்சில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்கள் புக்கை கையில் கொடுக்குறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா எழுதி சூப்பராக படிங்க. 25 out of 25 ஈஸியாக வாங்கலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, என்னதான் நீங்கள் கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படித்தா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டாக டெய்லி இந்த டாபிக் நீங்கள் கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டினில் டவுட் இருக்குது, டவுட்டை டேரெக்டாக கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்காவது வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவாக இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். ஹாய், குட் மார்னிங் ஆல். திஸ் இஸ் டே 45. டே 44 வரை பார்க்காதவங்க டே 44 வரை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் உங்கள் சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ எப்பவும் போல நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனில் பார்க்கக்கூடிய நபர், ஸோ இவர் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா எரிக் மொசாம்பினி மலாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிக் மொசாம்பினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டோரியல் கினியா அப்படிங்கிற நாடு, அதை ஃபுல்லாக சொல்லும்போது ஈக்விட்டோரியல் கினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டை சேர்ந்த ஒரு ரிசர்வேஷன்ல உள்ள வந்த ஒரு நபர். ஸோ நமக்கு இவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டியில் கலந்துக்கிறதுக்கே ஆட்கள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் மிக குறைவான பயிற்சியுடன் உள்ள கலந்துக்கிட்டவர். இவரோட மொத்த பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல். இவர் ஆக்சுவலாக ஒரு நீச்சல் வீரர். நீச்சல்ல வெறும் 8 மாத கால பயிற்சியோட வந்து போட்டியில கலந்துக்கிறாரு. ஸோ எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையில எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவருடைய அந்த போட்டி காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சான்றுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் கலந்துகிட்ட போது இவர் கூட கலந்துகிட்ட 2 போட்டியாளர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். கடைசி நிமிஷத்துல தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வேற வழியே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர். இவரை வந்து எரிக் தி ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு அந்த மாற்றம் கடைசி செகண்ட்ல நடந்திருக்கு. சரிங்களா? அதனால மாற்றங்கள் எப்போ வேணா நடக்கலாம். நம்மளால இது முடியுமா, நம்ம இங்க போகணுமா, இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் மார்க்கும் அவர்கிட்ட இல்லை. கரெக்டா ப்ராக்டிஸ் பண்றாரு. இத்தனைக்கும் அவர் ஊர்ல ஏரியில ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நபர். இவருக்கு தனியா ஸ்விம்மிங் குளம் எதுவுமே கிடையாது. அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்க ஸ்விம்மிங் பூல்ல டெய்லி 1 hour தான் ப்ராக்டிஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணவர். ஸோ முதல் முறையா ஒலிம்பிக்ல 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூலை பார்த்தது அவர் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி நீங்க படிச்சு பாருங்க தெரியும். ஸோ இவ்வளவு கம்மியான காலத்துல ஒலிம்பிக்ல போய் கலந்துக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. ஸோ அதே டைம்ல அவர் கூட இருந்த 2 பேர் தகுதி நீட்டம் செய்யப்படுறது அவருக்கு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இது வரைக்கும் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே இவர் 2000 கோடை கால ஒலிம்பிக்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன். ஸோ ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மிக அதிகமான டைம்ல அந்த 50 மீட்டர் கலந்த ஒரே நபர் இவர் மட்டும்தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில எப்போ வேணா நடக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசப்படுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரிய பயிற்சியாளரோ இவர் பெருசா பயிற்சி எடுத்தோ பெருசா சாதிக்கவோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சாதிச்சாரு. பெருசா பயிற்சி எடுக்கல, பட் அது சாதிச்சாரு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட கன்சிஸ்டன்சி. அவர் எப்போ அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆனாரு, அதுல இருந்து அவரோட தொடக்கம், அவரோட கன்சிஸ்டன்டான ஒரு பயிற்சி. ஸோ அங்க வந்து நிக்க வரைக்கும் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின். ஸோ இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்கோ கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இவர்கிட்ட இருந்த எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா இவர் கூட இருந்த ப்ரொஃபஷனலோட கம்பேர் பண்றப்போ இவரோட பயிற்சி அப்படிங்கிறது அவங்ககிட்ட 10% கூட நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாது. கூட இருந்த 2 பேருமே ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர், சரிங்களா, அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க. ஆக்சுவலா அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கீயை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டிவி பார்த்தா எனக்கு அந்த போர் அடிக்காம இருக்கும், இல்ல நான் வெளியே போய் கிரிக்கெட் விளாண்டா எனக்கு போர் அடிக்காம இருக்கும், எனக்கு போர் அடிக்கும், போர் அடிச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னு யார் இருக்கீங்க? அந்த ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருக்கணும். எனக்கு போர் அடிச்சாலும் நான் படிப்பேன், எனக்கு ஃபோன் வந்தாலும் நான் படிப்பேன், மெசேஜ் வருது, ஃபோன் வருது, வாட்ஸ்அப் பாக்குறேன், என்னை சுத்தி பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, 1000 டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் யாருக்கிட்ட இருக்கோ நீங்க தான் கண்டிப்பா இந்த வருஷம் போஸ்டிங் போக போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் பெருசா மதிப்பு கொடுக்காதீங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லார் லைஃப்ல இருக்கும். இதை தாண்டி யார் ஒருத்தவங்க இதுக்குள்ள நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ் ஆறீங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனால டிவியேட் ஆற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்த இடமே தெரியாம போயிருக்காங்க. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டிவியேஷனை ஒதுக்கி வைங்க. இருக்கக்கூடிய காலங்கள் உங்க கையில இருக்கு. உங்க சக்சஸை நீங்க மட்டும் தான் தீர்மானிக்கணும். எந்த ஒரு சோசியல் மீடியாவோ அனதர் பர்சனோ ஃப்ரெண்டோ பிரதரோ யாரும் நம்மளை தீர்மானிக்க கூடாது. நம்ம சக்சஸை நம்ம தான் தீர்மானிக்கணும். அதை மைண்ட்ல வச்சுட்டு கன்சிஸ்டண்டா டிராவல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல போயிருவோம். நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணேன். ஸ்கூல் புக்ல டேரக்டா போறதை விட நம்ம ஒரு அவுட்லைன் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மென்சுரேஷன்னா மொத்தம் 4 டயக்ராம் இருக்கு, 4 பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு டயக்ராம்ல இத்தனை மாடல்ல கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாடல் அவுட்லைன் இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கு வீடியோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 3Dலையுமே இந்த மாடல் நான் யூஸ் பண்றேன். இல்ல எனக்கு இது பெருசா யூஸ் ஆகல, நீங்க டேரக்டா ஸ்கூல் புக் போயிருங்க, சீக்கிரமா சிலபஸ் முடிச்சு கொடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணவும் நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ இதை பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ஆர்டரா கொடுத்துட்டு இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு அவுட்லைன் வீடியோ ஒரு 1 hour இருக்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் கிளாஸ்க்குள்ள போறது பெஸ்டா? இது என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே. இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆகுது நிறைய கமெண்ட் பண்றீங்க. ஸோ நான் வீடியோ கொடுக்காம கிடையாது, டெய்லி வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேலை இல்ல இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நான் ஒரு வீடியோலையுமே கூட ஒரு டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். 1 hourல கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஸ்கூல் புக்கு, PYQ இதெல்லாம் கொடுத்து நான் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது ஃபுல்லா கிடைக்கும், சரிங்களா? சரி, இன்னைக்கு வீடியோ பாருங்க. பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு, இல்லை நம்ம அடுத்து என்ன மாற்றம் கொண்டு வரலாம். உங்க கமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று உங்க கமெண்ட் ரீட் பண்ணி தான் நீங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்படிங்கிறப்ப உங்களோட கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கு. அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க, ஓகே எனக்கு இது ஓகே அப்படின்னா இதை நான் ஃபாலோ பண்ண ரெடி. இல்ல நிறைய பேர் எனக்கு வேணாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம்னா அந்த படியும் போகிறதுக்கு ரெடி. என்கிட்ட கொடுக்க கண்டென்ட் இருக்கு. நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நீங்க என்ன எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் இப்ப பார்க்க போறோம். ஸோ அந்த 30 கொஸ்டினை பார்த்துட்டு இந்த 30 கொஸ்டினுக்கு நான் அவுட்லைன் கொடுக்க போறேன். அந்த அவுட்லைன் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. 3 sides of the triangle. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணணும், டயக்ராம் வரையணும் மென்சுரேஷனை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் தான் ஃபார்முலாக்குள்ள வரணும். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 6, 8, 10. ஸோ அப்போ 3 பக்கமும் வேற வேறையா இருந்தா கண்டிப்பா அந்த முக்கோணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 3 பக்கமும் வேற வேறையா இருந்தா கண்டிப்பா அந்த முக்கோணம் அசம பக்க முக்கோணம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா இருக்கும். 6, 8, 10 இப்படி இருந்தா பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? S = A + B + C / 2. A is equal to root of S into S minus A, S minus B, S minus C இந்த மாதிரி எடுக்கணும், சரிங்களா? அப்ப A + B + C / 2 அப்படின்னா 6 + 8 + 10/2, 14, 10, 24/2, 12, சரிங்களா? அப்போ A is equal to 12. 12 minus 6, answer 6. 12 minus 8, answer 4. 12 minus 10, answer 2. equal to இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்போ இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம்னு பாருங்க. இதை வந்து நம்ம 6, 2, 12 பிரிக்கலாமா? இப்போ 6 × 2, சரிங்களா? இந்த 6 ஒன்று இருக்கா? இந்த 6 × 4
இன்ட்டு 2 சரிங்களா 2 இப்படி பிரிச்சீங்க அப்படின்னா இப்போ 6 6 2 6க்கு ஒரு 6 என்ன பண்ணலாம் வெளியே எடுக்கலாம் 2 2 இருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு 4 வெளியே எடுக்கலாம் ஸோ 6 இன்ட்டு 4 24 இங்க வந்து எதுல கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் அப்ப ஆன்சர் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் எப்பயுமே டயக்ராம் முக்கியம் ஸோ இப்போ ஒண்ணா மார்க் பண்ணிட்டு வர்றீங்க இதோட கன்க்ளூஷன் கடைசி கொடுக்க போறேன் பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஸோ அதுதான் இந்த டாபிக்கை ஃபுல்லா உங்களுக்கு புரிய வைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதுக்கப்புறம் இந்த ஐடியாலஜி சரிங்களா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சது கொஸ்டின் நம்பர் 2 ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் நீ பாருங்க ஒரு செங்கோண முக்கோணம் நோட் பண்றோம் ஒரு செங்கோண முக்கோணத்தோட அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் கர்ணம் 17 சென்டிமீட்டர் சரிங்களா ஓகே அதன் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க சோ ஆஃப் இன்டு பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன ஆஃப் இன்டு பி இன்டு ஹச் தான் ஃபார்முலா இப்போ 15 இது 17 அப்ப இந்த இடம் என்ன வரும் அப்படிங்கறதான் கொஸ்டின் அப்போ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கலாமா அப்ப ஹச் ஸ்கொயர் நமக்கு வேணும்னா 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 289 15 ஸ்கொயர் 225 கழிச்சீங்கன்னா ஆன்சர் 64 ஸ்கொயர் கியூப் படிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம்பா திரும்ப சொல்லிட்டேன் இது பார்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு இதுக்கப்புறம் தெரியலனா கூட ஸ்கொயர் கியூப் படிச்சுட்டு மறுபடியும் வாங்க சரிங்களா 64ங்கிறது ஹச் ஸ்கொயர் வேல்யூ அப்ப ஹச் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் 8 அப்ப இந்த இடத்துல நமக்கு 8 வந்துருமா இப்போ ஃபார்முலா ஆகுவாங்க ஆஃப் இன்டூ பி வேல்யூ 15 ஹச் வேல்யூ 8 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 4 15 60 ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் 60 சரிங்களா இன்னும் பிரச்சனை இல்லை பொறுமையா நீங்க பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினா டயக்ராம் வரைஞ்சு சால்வ் பண்ணி டவுட்னா அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப ஸ்பீடா பண்ணணும்னு அவசியம் இல்லை பொறுமையா நான் 1 hour போடுற வீடியோ நீங்க 2 hour பாருங்க பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த 2 hour இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க யோசிக்கவே கூடாது 2 மார்க் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி பார்க்கணும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் பாருங்க ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் சமபக்க முக்கோணம் அப்ப எல்லா பக்கமுமே 4 4 4 அதான சமபக்க முக்கோணம் சரி சென்டிமீட்டர் இப்ப என்ன கேட்டிருக்காங்க பரப்பளவு மற்றும் சுற்றளவு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன √3/4 a ஸ்கொயர் இது பரப்பளவு சுற்றளவுக்கு ஃபார்முலா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு a plus a மூணு பக்கத்தையும் கூட்டினோம்னா 3a அப்போ √3/4 a வேல்யூ 4 தானே 4 into 4 ஒரு 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 3 into a 3 into 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் சரிங்களா இது சுற்றளவு சுற்றளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரக்கூடாது சென்டிமீட்டர் தான் வரணும் ஸோ 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 12 சென்டிமீட்டர் இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க 12 சென்டிமீட்டர் 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் புரிஞ்சதா எப்பவும் டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும் டயக்ராமுக்கு அப்புறம் ஃபார்முலாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஸ்டின்குள்ளேயே போகணும் செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் இது பாருங்க கொஸ்டினை முதல்ல டிரா பண்ணணும் டிரா பண்ணாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் டிரா பண்ணிக்கோங்க செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்ற பக்கத்தை போல 2 மடங்கு ஒரு பக்கத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தா இன்னொரு பக்கம் 2x 2 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கர்ணம் 10 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுக்கணும் செங்கோண முக்கோணம்னா ஒரு பக்கம் எப்படி இருக்கணும் 90 டிகிரியா இருக்கணும் x 2x 10 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம் ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அப்ப கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் x ஸ்கொயர் பிளஸ் 2x ஹோல் ஸ்கொயர் அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 5x ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸோ 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 20 அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 இதுக்கப்புறம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா இதை முதல்ல அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு வாங்க பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன இதுக்கு ஆஃப் இன்டூ b இன்டூ ஹச் எதை வேணா b எடுத்துக்கோங்க எதை வேணா ஹச் எடுத்துக்கோங்க ஆஃப் இன்டூ இது ஒரு எக்ஸ் ஹச்சுக்கு வந்து நம்ம 2x போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 2x 2 கேன்சல் ஆயிருச்சா அப்ப மிச்சம் என்ன இருக்கு x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் எதுக்கான ஃபார்முலா ஏரியாக்கான ஃபார்முலா இப்போ ஏரியாவுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன வந்திருக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு இப்போ என்ன இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பார்த்துருக்கோம் 20 தானே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறதுனால ஏரியா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் அடுத்து பாருங்க செவ்வகத்தின் ஒரு பக்கம் அடுத்த கொஸ்டின் செவ்வகம் சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஓவர்வியூ நம்ம ஃபார்முலா ஃபுல்லா பார்த்துட்டோம்
டைரக்ட் ஃபார்முலா எத்தனை கேட்கறாங்க, இன்டைரக்டா எப்படி கேட்கறாங்க, எல்லா மெத்தடையும் நம்ம பார்க்கணும். செவ்வகத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர், மூலைவிட்டத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு கேட்கறாங்க. நல்லா பாருங்க, செவ்வகத்தின் ஒரு பக்கத்தின் நீளம், ஃபர்ஸ்ட் செவ்வகம் டிரா பண்ணிக்கணும். சரிங்களா, செவ்வகத்தோட நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பக்கத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர். ஓகே, மூலைவிட்டத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த இடம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஹைட் வந்து b எடுங்களேன். அப்போ d is equal to ஃபார்முலா என்ன, d square equal to l square plus b square. இந்த இடத்துல 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ b ஸ்கொயர் நமக்கு வேணும்னா 225 மைனஸ் 144 ஈக்குவல் டு 81. b ஸ்கொயர் 81னா b வேல்யூ 9. இப்போ ஒன்றும் இல்லை, பிக்கு பதிலாக 9 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 9, இங்கே 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L இன்டு பி. A இஸ் ஈக்குவல் டு L இன்டு பி அப்படின்னு எடுக்கலாம். L வேல்யூ 12, B வேல்யூ 9. ஸோ ஆன்சர் இஸ் 120ல 10 டைம் 12 போட்டீங்கன்னா 120. 120ல ஒரு 12 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ஆப்ஷன் சி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும். இதுல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பேஸ் கண்டுபிடிக்கிறோம், சாரி லென்த் பிரெத் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் லென்த் இங்க இருக்கு, பிரெத் இங்க இருக்கு, பெருக்குனா ஏரியா பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 5. அது மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது லெவல் டயக்ராமுக்கு போகணும். இப்போ பாருங்க, செவ்வகத்தின் மூலை விட்டம் அதே மாடல் பாருங்க. மூலை விட்டம் 15 சென்டிமீட்டர், சுற்றளவு 42னா பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் செவ்வகம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட பண்ணலாம். மூலை விட்டம் கொடுத்துட்டாங்களா, மூலை விட்டம் 15 சென்டிமீட்டர். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன, 2 இன்டூ எல் பிளஸ் பி. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, சுற்றளவு ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ அதை 42 அப்படின்னு எடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 21. அப்போ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதை அப்படியே வச்சுக்கணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, மூலை விட்டம் கொடுத்துருக்காங்களா, மூலை விட்டம் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். டி நமக்கு தெரியும் 15. அப்போ இதை என்ன பண்ணலாம், 225ன்னு எழுதலாமா? ஏன்னா 15 ஸ்கொயர் 225. இப்போ இந்த ரெண்டை வச்சு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஒன்னு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு, இன்னொன்னு எல் பிளஸ் பி இருக்கு. அப்போ எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா வரும், எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2LB அப்படின்னு ஃபார்முலா வருமா? நம்மளுக்கு கேட்டுக்கிறது பரப்பளவு தானே. பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, A is equal to L into B. இதான் பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்போ இந்த LB கண்டுபிடிச்சா போதும். ஸோ எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு எல் பிளஸ் பி. எல் பிளஸ் பி இங்கேருந்து எடுத்தோம்னா அப்போ இது 21 ஸ்கொயர். சரியா, ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இதுல இருந்து எடுங்க 225 பிளஸ் 2LB. அப்போ 2LB ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் 441 மைனஸ் 225. இப்போ LB இஸ் ஈக்குவல் டு 441ல 225 போனா எவ்வளோ, 440ல 220 போனா மிச்சம் 220. இப்போ 400ல 200 கழிங்க ஃபர்ஸ்ட். 400ல 200 போனா 200, 41ல 25 போனா 16. இப்போ டிவைட் பை 2 வருமா, கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 108. அப்போ எல் இன்டு பி ஈக்குவல் டு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏன்னா எல் இன்டு பி தான் நமக்கு என்னது, ஏரியா. ஸோ அப்போ ஆன்சர் இருக்கா, எல் இன்டு பி ஈக்குவல் டு 108. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். எப்பயுமே நம்ம டயக்ராம் வரையாம உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் தான் வரும். பாஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப பார்க்கறது பெஸ்ட் வே. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடியா அப்படிங்கிறது கிளியரா கிடைக்கும். சரிங்களா, நான் ஸ்லோவா பண்ணேன் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும். நான் வேகமா பண்றேன், நீங்க ஸ்லோ பண்ணி கூட பார்க்கலாம். ஸ்லோ பண்ணி பார்க்க முடியும், 0.5 ஸ்பீட் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை பாஸ் பண்ணிட்டு நீங்க பார்த்துட்டு மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். என்ன வேணா நீங்க பண்ணலாம். ஏன்னா யூடியூப் தானே, நம்மளால எல்லாமே பண்ண முடியும். கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. செவ்வகத்தின் சுற்றளவு 100 மீட்டர். அது நீள அகலங்களின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க பாருங்க. விகிதம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்கறாங்க. ஓகே, இது செவ்வகம். ஃபர்ஸ்ட் செவ்வகத்தை நோட் பண்ணிக்கோங்க. செவ்வகம், சுற்றளவு 100 மீட்டர், நீள அகலங்களின் விகிதம். நீளம் 7x, அகலம் 3x. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன, 2 இன்டூ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 100ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2வால கேன்சல் பண்ணா எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 50. எல் பிளஸ் பி 50. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இருந்து எப்படி எடுத்து எழுதலாம், இது எல் இது பி. அப்போ 7x பிளஸ் 3x ஈக்குவல் டு 50. 10x ஈக்குவல் டு 50 அப்படின்னா 10x ஈக்குவல் டு 50 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 5-ஐ மேலே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 5-ஐ 7x அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7×5 35. இதுதான் எல்லோட வேல்யூ.
3x எடுத்தீங்க அப்படின்னா 3 × 5 15. இது b யோட வேல்யூ. சரிங்களா? அப்போ L × b is equal to 35 × 15. ஸோ 35 × 15 350. ஸோ 350 பிளஸ் இது ஒரு 175 அதில் பாதி. ஸோ அப்போ 525 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இது L × B க்கு ஃபார்முலா. ஸோ எப்பயுமே எந்த விஷயம் பண்ணாலுமே சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் தோத்துறக்கூடாது. ஸோ அந்த மைண்ட் செட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது பதட்டமாக மாறக்கூடாது. கேஷுவலாக பண்ணுங்க, கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கும்போது என்னென்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்கன்னு காத்திருக்கலாம், சில பேர் நீங்கள் எப்போ தோப்பீங்கன்னு காத்திருக்கலாம். பட் நமக்கு தெரியும் நம்ம தோக்கக்கூடாதுன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு விஷயம் பண்ணும்போதுமே மற்றவங்க கண்ணுக்கு படுற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? நீங்க படிக்காம சரி வெளியே போறீங்க, செய்றீங்க, வர்றீங்க. ஸோ மற்றவங்க நினைக்கிறப்போ சரி இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும் எப்பயுமே. சரிங்களா? அதாவது நார்மலா நம்மளை சுத்தி 10 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 பேரோட தாட்டாவது இவன் எப்படா கீழே விழுவான், இவனுக்கு ஒரு அட்வைஸை போடுவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த இதுக்கு நீ இடமே கொடுத்துடக்கூடாது. எல்லாம் முடியட்டும், ரிசல்ட் வரும்போது நம்ம டாப்ல இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன நினைப்பான் அவங்க நினைப்பான்னு யோசிக்க கூடாது. பட் நம்ம தாட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஒரு அலர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஒருவேளை தோத்துட்டா இவன் பேசுவானே நம்மள, அந்த மைண்ட் செட் இருக்கணும். யாரையும் பேச விட்டுறக்கூடாது. அப்போ ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கிற விஷயம் என்ன எழுதி பார்க்கணும், இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ரீகால் பண்ணணும். இன்னும் இருக்கக்கூடிய 100 நாள்ல நம்ம யார் யாரோட பேச்சுக்கெல்லாம் உட்படுவோம், இல்ல நம்ம யாரெல்லாம் நம்ம பாக்குற அளவுக்கு நம்ம போய் நிக்க போறோம். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிங்க. இந்த 100 நாள்ல உங்ககிட்ட வரக்கூடிய போஸ்டிங்கை யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. சரிங்களா? கன்ஃபார்மா நீங்க இந்த டைம் கிளியர் பண்ணுவீங்க. உங்க தூக்கத்தை அது மாதிரி உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவிட்டிஸை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஃபோக்கஸ்டா நான் வாங்க போற வேலை இதுதான், நான் போய் இந்த சீட்ல உட்கார போறேன், நாளைக்கு போய் மக்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட், நம்ம இந்த சீட்டுக்கு போனா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கு தொலைநோக்கு பார்வையோட போங்க. கண்டிப்பா நீங்க தோக்கவே மாட்டீங்க. சரிங்களா? நான் கேரண்டி. கன்ஃபார்மா அடிப்பீங்க, இந்த டைம் போஸ்டிங் வாங்குவீங்க. பட் எப்பயுமே செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னொருத்தவங்க நம்மளை சொல்லி காலையில எழுந்திரிச்சு படிடா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிடக்கூடாது. காலையில அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து உட்காந்துருக்கணும். நான் எழுந்து காலைல படிச்சேன், நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தா நம்ம கொஸ்டின் கேட்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க. மற்றவங்களை கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு கொஸ்டின் மார்க்குக்கான டைமுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு டைம், இந்த டைம் எப்படி ஆகும், அப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைமை கொடுத்துடவே கூடாது. அதுதான் வெற்றியாளர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். நீங்க சக்சஸ் ஆக போறீங்க அப்படின்னா இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு நெகட்டிவா சொல்லலை, நெகட்டிவா நினைக்க கூடாது. பட் நம்ம இந்த கேள்விக்கு உட்பற்றக்கூடாது அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்ணாலுமே ஒரு பேக்கப். இன்னைக்கு நான் காலையில ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடணும். ஸோ அது போயிட்டு வந்ததுனால அதை படிக்க முடியல, நோ ரீசன் சொல்ற யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. ரீசனை எடுத்து வச்சுட்டு அதை முன்னாடியே முடிச்சு வச்சிடணும். பின்னால வரக்கூடியதை முன்னாடியே யோசிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும் உங்களுக்கு. ஸோ அதை எப்பயுமே விட்டுறாதீங்க. அதுதான் உங்க சக்சஸ்க்கு மெயினான காரணம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா செவ்வகம். செவ்வகத்தின் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகம் வரையணும். பாருங்க செவ்வகம். செவ்வகத்துல மூலை விட்டம் 7 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் மூலை விட்டம் 7 சென்டிமீட்டர். பரப்பளவு அப்படின்னா L × B. L × B ஈக்குவல் எவ்வளவு சொல்றாங்க, 60. சுற்றளவு அப்படின்னா 2 × L + B ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னப்பா, இது L இது B. அப்போ d² is equal to L² + B². அதே ஃபார்மெட் தான். அப்போ L² + B² ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம், L 49, D 49 தானே. D வேல்யூ 49, 7னா 49. சரி, இப்போ இதை வச்சு இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன ஃபார்முலா கொண்டு வரலாம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரிங்களா? 2 × L + B கேட்டிருக்காங்களா. இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம கொண்டு வர வேண்டிய ஃபார்முலா L + B² is equal to L² + B² + 2LB. இப்போ L + B² அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம், L + B² நமக்கு தெரியாது. அப்ப அதை அப்படியே வச்சுக்கலாமா, L + B² அப்படியே வச்சுக்கோங்க. L² வேல்யூ என்ன, L² + B² எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 49 + 2 × LB எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, LB 60. ஸோ 120 + 49 169. அப்போ L + B² ஈக்குவல் டு 169. அப்போ L + B ஈக்குவல் டு 13. இப்போ பாருங்க L + B 13 வந்துருச்சா. நமக்கான ஃபார்முலா என்ன, சுற்றளவுக்கு 2 × L + B. அப்போ 2 × 13 ஈக்குவல் டு 26. ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா டயக்ராம் வரைஞ்சு பொறுமையா பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. ஒரு சதுரத்தின் பக்கங்கள் 8 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது, கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க இந்த கொஸ்டினை. ஒரு சதுரத்தின் பக்கம்
8 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 192 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. எனில் சதுரத்தின் பக்கம் என்ன? ஒரு சதுரத்தோட பக்கம் 8 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. ஒரு சதுரத்தோட பக்கம் A அப்படின்னா பரப்பளவு A ஸ்கொயர். இப்போ இது A பிளஸ் 8 அதிகரிக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகுதான், A பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எதுக்கு வருது, முன்னாடி இருந்த A ஸ்கொயரை விட 192 அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சுதா? அதாவது நார்மலா A அப்படின்றது பக்கம் A அப்படின்னு இருந்தா பரப்பளவு எப்படி இருக்கும், ஏரியா A ஸ்கொயர் இருக்கும். ஆனா இது 8 அதிகரிக்கும் போது இதோட ஸ்கொயர் எப்படி வரும், A பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் வருமா, இது முன்னாடி இருந்த ஏரியாவோட 192 அதிகமா வரும். சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா A ஸ்கொயர் பிளஸ் 64 பிளஸ் 2 இன்ட்டு 8 16A ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் 192. A ஸ்கொயர் கேன்சல். இப்போ 16A ஈக்குவல் டு 192 மைனஸ் 64 எவ்வளோன்னு பார்க்கணும். 16A இஸ் ஈக்குவல் டு 192, அதுல போட்டீங்கன்னா 128 வருமா கழிக்கிறப்போ. ஸோ 16வது வாய்ப்பாடில் எங்க 8 வரும்னு யோசிங்க. A இஸ் ஈக்குவல் டு எத்தனை 16 வரும், எத்தனை 8 6 48 வருமா, அப்போ 8 டைம் போட்டீங்கன்னா ஆன்சர் 128 வரும். டேலி பண்ணி பாருங்க. A இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ A வேல்யூ 8 இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 8 டேலி பண்ணி ஆன்சரை முடிச்சிடலாம். சரி, எனக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ண தெரியல, நான் வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இப்போ பக்கம் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கம் 8 இருந்தா A ஸ்கொயர் என்னவா இருக்கும், 64. இப்போ என்ன சொல்றாங்க, பக்கத்து கூட 8 அதிகரிக்கும் போது அப்ப 8 பிளஸ் 8 16. அப்போ 16 ஸ்கொயர் என்ன ஆகுது, 256. ஸோ எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. 192 வந்திருந்தா நம்ம பண்ணது கரெக்ட், நம்ம எடுத்த 8 கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சுதா? ஒரு டைம் ஸ்லோ பண்ணி மறுபடியும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த 2D பத்தின அவுட்லைனை முடிச்சேன்னா தான் ஸ்கூல் புக்குள்ள போக முடியும். அடுத்து சதுரத்தின் மூலை விட்டம் 18. அந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன? நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சதுரம் வரைஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் சதுரம் டிரா பண்ணிக்கலாம். சதுரம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? சதுரம் வரைஞ்சாச்சு. சதுரத்தோட மூலை விட்டம் 18. இது மூலை விட்டம் 18 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். சதுரத்தோட மூலை விட்டம் 18 மீட்டர் போனா சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஸ்டினும் சென்டிமீட்டர் இருந்தா ஆன்சரும் சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? சென்டிமீட்டர். சதுரத்தின் மூலை விட்டம் 18 சென்டிமீட்டர். எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும் சதுரத்துல. அப்போ ஏ. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 18 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். பரப்பளவு தானே கேட்குறாங்க, பரப்பளவு ஏ ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 18 ஸ்கொயர் 324 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 162. 160 324 அப்படிங்கிறது 18 ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 162. நமக்கான கொஸ்டின் என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 162. அவ்வளவுதான். சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 162 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா கொஸ்டினுமே எடுத்தோடனே பார்க்கக்கூடாது. இந்த கொஸ்டினா சரி நமக்கு தான் ஃபார்முலா படிச்சாச்சுல்ல, ஃபார்முலா போட்டு நம்மளே ட்ரை பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இணைகரம் அப்படின்னா நம்ம எப்படி வரையணும், ஃபர்ஸ்ட் இணைகரம் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சாஞ்சு இருக்கும் இணைகரம் ரெண்டு சைடுமே. இது இப்படி வரைஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் ஹைட் இருக்குங்களா 90 டிகிரி, இதுதான் ஹச்ன்னு சொல்லுவோம். சரி, இதுல முதல் பக்கத்துல குறிக்கலாமா, என்னென்ன இருக்கு இதுல. பேஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏரியா 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடிப்பக்கம் பி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 24. ஓகே. குத்து உயரம் கேட்டிருக்காங்க. ஹச் ஈக்குவல் டு என்ன, அப்போ ஹச் ஈக்குவல் டு என்ன. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாமா? சொல்யூஷன் எப்படி பண்ணலாம், ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லணும். இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன படிச்சோம், ஏரியா ஈக்குவல் டு பி இன்டூ ஹச் அப்படின்னு படிச்சிருப்போம். பி வேல்யூ 24, ஹச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 480. 2 24 48 ஒரு 0. ஹச் ஈக்குவல் டு 20. சரிங்களா? ஆன்சர் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடையாது, 20 சென்டிமீட்டர். இந்த சின்ன சின்ன ஸ்டேஜ் எல்லாம் சொல்றது அப்படியே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நான் கொஞ்சம் ஸ்பீடா டைப் பண்ண சொன்னதுனால டைப் பண்ணும்போது அவங்க பண்ணது. ஸோ அது நீங்க மாத்திக்கோங்க. இப்போ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் பரப்பளவு அப்படின்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கொயர் இருக்கும் சரிங்களா. எங்கெல்லாம் இந்த உயரம் பக்கம் இதெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மீட்டரோ சென்டிமீட்டரோ அந்த அலகு மட்டும்தான் இருக்கும். அந்த அலகு ஸ்கொயர் பண்ணிக்க கூடாது. மில்லி மீட்டரோ எது வேணா சரி, ஸ்கொயர் இருக்கக்கூடாது. இங்க மட்டும்தான் என்ன இருக்கணும், ஸ்கொயர் இருக்கணும் சரிங்களா, பரப்பளவுல. அது மாதிரி உயரம் பக்கம் சுற்றளவு இதை வந்து நீங்க கான்ஸ்டன்டா மறக்காமையே மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் கண்டிப்பா வராது. ஸ்கொயர் வரவே கூடாது. இதுக்கு ஸ்கொயர் தான் வரணும் சரிங்களா, பரப்பளவுக்கு. அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். இணையகிரம் வந்துட்டோம். ஒவ்வொன்றுக்கும் படத்தை வரைஞ்சு டிரா பண்ணுங்க. நம்ம எல்லா ஃபார்முலாம் படிச்சோம்ல, நம்ம அதுக்கடுத்து ஒரு ரீகால் பண்ணுவோம். இப்போ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாற்கரத்தின் 2 குத்திரங்கள் முறையே நாற்கரம் சொல்லியிருக்காங்களா, அப்ப நாற்கரம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணலாமா. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேற மாதிரி இருக்கும். நாற்கரம்னா டிஃப்ரெண்டா இருக்கும். டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை ஒரு கோடு போட்டு இணைச்சிட்டிங்கன்னா இது ஒரு ஹைட்டு, இது ஒரு ஹைட்டு சரிங்களா. இப்போ குத்திரங்கள் முறையே இது 10 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த நாற்கரத்தோட மூளை விட்டத்தின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மூளை விட்டத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் சரிங்களா. மூளை விட்டத்தை தனியாக மார்க் பண்ணிக்கலாம். மூளை விட்டம் ஒரு 10 சென்டிமீட்டர். ஓகே, டயகனல் டி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், H1 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், H2 ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். பரப்பளவு A ஈக்குவல் டு என்ன, ½ இன்டூ டி இன்டூ H1 பிளஸ் H2. இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, யோசிங்க. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ½ இன்டூ டி இன்டூ H1 பிளஸ் H2. ½ அப்படியே போட்டுக்கலாம். டிக்கு பதிலாக என்ன எழுதலாம், 10. H1 பிளஸ் H2 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 17. ரெண்டாவது பாலில் கேன்சல் பண்ணா 5. ஸோ 5 17 எவ்வளோ, 85. A ஈக்குவல் டு 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படியே திரட்ட எடுத்துக்க வேண்டியதான். A ஈக்குவல் டு 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நாற்கரம் அப்படின்னா நாற்கரத்தை முதல் வரையணும். வரைஞ்சி எப்பயுமே இந்த 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா இது H1 ஒரு H2 ரெண்டையும் மாத்தி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது டி. சுற்றளவு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ABCD எல்லாத்தையும் கூட்டி எழுதுனீங்கன்னா அதான் சுற்றளவு சரிங்களா. படம் வரைஞ்சுதான் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நாற்கரம் முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 12 முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 13. ஒரு சரிவகத்தின் இணைப்பக்க அளவுகள். இந்த இடத்துல எல்லாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிவகம். அப்படின்றப்போ சரிவகத்தோட டயக்ராம் சில பேர் இணையகரத்தை போட்டுருவாங்க. சரிவகம்னா மேல சின்னதாகவும் கீழே பெருசாகவும் போடுங்க எப்பவுமே, அது சரிவகம். ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவோம்ல சரிங்களா, பேரலல் ட்ரபீசியம். இந்த ட்ரபீசியத்துல 2 இணைப்பக்கங்களின் அளவுகள், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் சரிங்களா, இன்னும் ஒன்னு 12 சென்டிமீட்டர். ஒன்ன A அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னும் ஒன்ன B அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள குத்து உயரங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த உயரம் எவ்வளவு அப்படின்னா செங்குத்து தொலைவுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. இரு இணைப்பக்கங்கள், எது இணைப்பக்கம், எந்த 2 பக்கம் ஒன்னு வெட்டாம ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கோ அதுக்கு பேர் தான் இணைப்பக்கங்கள். இது 2 தான் இணைப்பக்கங்கள். இதுக்குள்ள உயரம் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி, அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A is equal to ½ into H into A plus B. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ½ into H into A plus B சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ½ நம்ம ½ அப்படியே எடுத்துக்கலாம். Hோட வேல்யூ எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். A plus B ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 8 plus 12 20 சென்டிமீட்டர். 2ஆல 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 10 டைம். அப்போ 10 into 10 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. ஸோ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 14. தி ஆங்கிள் ஆஃப் குவாடிலேட்டரல். இது வந்து பாருங்க குவாடிலேட்டரோட ஆங்கிள் கேட்டுக்காங்க. குவாடிலேட்டர்னா நாற்கரத்தின் கோணங்கள். எப்பயுமே 4 பக்கம் இருந்தா கோணம் 360 டிகிரி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டயக்ராம் கூட தேவையில்லை. 4 பக்கம் 320 டிகிரி அது தெரிஞ்சிங்கன்னா போதும். 4x plus 7x plus 9x plus 10x ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்னாச்சு, 11 20 30 30x ஈக்குவல் டு 360 டிகிரி. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 12 டிகிரி. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 12 டிகிரி. இப்போ இதில் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் கூடுதல் கேட்குறாங்க. சிறிய கோணம் 4x, பெரிய கோணம் 10x. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 14x. அப்போ 14 into 12 2 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்குது, 140 plus 28 168 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எக்ஸாக்டா கரெக்ட். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா 4 கோணங்களின் கூடுதல். ஒரு நாற்கரமா இருக்கட்டும் ஒரு இணைகரமா இருக்கட்டும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 கோணங்கள் கொடுக்கப்பட்டால் 4 கோணம் கொடுக்கப்பட்டால் கூடுதல் எப்பயுமே 360 டிகிரி.
அது மாதிரி முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல். தனியா உங்களுக்கு கோணம் வடிவியல் எடுக்கிறேன். முக்கோணம் 180 டிகிரி, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல நம்ம வடிவியல் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும் தனியா எடுப்பேன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத வடிவியல் இல்ல நம்ம இப்ப பார்ப்போம் இல்லைங்களா, ஒவ்வொரு ஷேப்பா பார்த்துட்டு போவோம் ஸ்கூல் புக் படி. அப்போ போறப்போ அந்த ஷேப் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14 14 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 போக போறோம், பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வட்டம். சரிங்களா? 15ல இருந்து வட்டம். ஸோ வட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, வட்டத்துல வந்து 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் பரப்பளவு. வட்டம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தை பொறுத்தவரை 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் அரைவட்டத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஸோ இந்த இடத்துல வட்டம், அரைவட்டம், ஸோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க நார்மலா சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் பரப்பளவு. ஃபர்ஸ்ட் அரைவட்டம் வரைஞ்சுக்கோங்க. அரைவட்டம் இப்படிதான் இருக்கும். இதோட ஆரம் எவ்வளவு சொல்றாங்க? 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ பை அப்படின்னா 22/7. r ஸ்கொயர் எவ்வளோ? 14 × 14 டிவைடட் பை 2. இப்போ 7 2 14, ஒரு 14 கேன்சல் பண்ணலாமா? இப்போ 22 × 14 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு வரும்? இப்போ 24னா 28 × 2 308 வரும் ஆன்சர். 308. 308 அப்படிங்கிறது பரப்பளவு, சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் காமனா கொடுக்கக்கூடாது. 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அரைவட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றளவுக்கு படிச்சிருக்க ஃபார்முலா பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr. அப்படி இல்லைன்னா 44/7 × r. இந்த இடத்துல r வேல்யூ 14 தானே. ஸோ 44/7 × 14 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம். சரிங்களா? சாரி, அரைவட்டம் கேட்குறாங்களா? அப்போ பை 2 போடணும். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டு பை 2 போட்டுக்கலாம். 88 டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 44 வரணும். சரிங்களா? 2πr 44/7 × rன்னு போகணும். 44/7, 7னா 14 கேன்சல் பண்ணா 88. 88/2 அப்படின்னா ஆன்சர் 44 வரணும். ஸோ இந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 44 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரைவட்டத்துக்கான ஃபார்முலா. ஒருவேளை முழு வட்டம்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது πr ஸ்கொயர் பை 2 வந்திருக்காது. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வட்டமா இருந்திருந்தா, ஒரு இந்த கொஸ்டின் வட்டத்திலையும் கேட்கறாங்க. ஏன்னா 14 சென்டிமீட்டர்ல வட்டமும் கேட்டிருக்காங்க, அரைவட்டமும் கேட்டிருக்காங்க. வட்டம் கேட்டா ஏரியாவுக்கு ஆன்சர் இது டபுள் ஆகுமா? 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா 88 சென்டிமீட்டர். இது வட்டம் கேட்டால். சரிங்களா? அரைவட்டம் கேட்டால் இது பரப்பளவு, இது சுற்றளவு, சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். சரிங்களா? ஆப்ஷன்லாம் நீங்க பார்க்க வேணாம், நான் சொல்றது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும் டைரக்டா. சோ இப்போ பாருங்க, அரைவட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு எனில் அந்த பூங்காவின் பரப்பளவு என்ன? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரைவட்டம் நம்ம கேட்டிருக்கிறது அரைவட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ஷனை பார்க்காதீங்க, நீங்களா சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன்ல வரணும்னு அவசியம் கிடையாது. நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றேன். அரைவட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அரைவட்ட வடிவ பூங்காவை நோட் பண்ணிக்கிறோம். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? பூங்காவின் சுற்றளவு 36. சுற்றளவுக்கு ஃபார்முலா 36/7 × r ஈக்குவல் டு 36. நான் படிக்க சொன்னா இந்த ஃபார்முலா படிக்கிறதா உங்களுக்கு பெஸ்ட்னு சொன்னேன். அரைவட்டம்னாலே 36/7 தான். அப்ப 36 கேன்சல். r வேல்யூ என்ன ஆயிருச்சு? 7. முடிஞ்சது. இப்போ r வேல்யூ 7 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இப்போ பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². அப்போ 22/7 × 7 × 7. 7 கேன்சல். இப்போ 22 × 7 154. ஏன்னா 14,000 14 × 11 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்க மீட்டர் கொடுத்ததுனால மீட்டர் ஸ்கொயர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 154 மீட்டர் ஸ்கொயர். இது πr ஸ்கொயரா இருந்தால். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு கேட்டது என்னது? அரைவட்டம் இல்லையா? அப்போ பை 2. 154/2 ஆன்சர் 77 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து வட்டத்துக்கு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அரைவட்டம். ஸோ இது ஆன்சர் இல்லை, 77 மீட்டர் ஸ்கொயர். இதான் நம்ம சொல்ல வந்தேன். ஏன்னா புக்ல வட்டம்னு கேட்டிருக்கா, உங்களுக்கு அரைவட்டம்னு மாத்தி எழுதியிருக்கேன். அதனால ரெண்டுக்குமே நான் ஆன்சர் சொல்றேன். வட்டமா இருந்தால் இந்த ஆன்சர் கரெக்ட். நீங்க வட்டமும் சால்வ் பண்ணுங்க, அரைவட்டத்துக்கும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் பெஸ்ட். சரிங்களா? ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நம்ம கொஸ்டின் எல்லாமே எடுக்கணும்ன்றதுனால உங்களுக்கு வட்டம் அரைவட்டம் எல்லாம் மிங்கிள் ஆற மாதிரி எடுத்த கொஸ்டின் இது. ஸோ அரைவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 77 வரும். கால் வட்டமா வட்டமா இருந்துச்சுன்னா 154 வரும். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு வட்டத்தின் ஆரம் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவு கேட்கிறாங்க பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவு. இப்பதான் சால்வ் பண்ணோம். ஒரு வட்டத்தின் ஆரம், ஒரு வட்டம் கொடுத்துட்டு ஆரம் 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². அதுவே அரைவட்டமா இருந்தா அதோட பரப்பளவுக்கு ஃபார்முலா πr² 2. அப்ப πr² அப்படின்னா 22/7 × 7 × 7. ஒரு 7 கேன்சல். 22 7 எவ்வளவு ஆச்சு? 154. இது ஒரு வட்டமா இருந்தால். சரிங்களா?
இதுவே ஒரு அரைவட்டமா இருந்தா 154/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். எப்பயுமே அரைவட்டம் எடுத்தாலும் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஸ்கொயர்ல தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான் மெயின். டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? ஒரு வட்ட வில்லின் கோணம். ஓகே, இது வட்ட வில் ஃபார்முலாமா? வட்ட வில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வில்லுனா வில்ல டிரா பண்ணிட்டு டாட்டர் லைன் சும்மா டிரா பண்ணி வச்சு நமக்கு தெரியணும்ன்றதுக்காக இது வட்டத்துல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறது நமக்கு மறக்கக்கூடாது. அதுக்காக இந்த டயக்ராம் போட்டோம். சரிங்களா? வட்ட வில்லுல சென்டர் இதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்டருக்கு ஒரு டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. வட்ட வில்லின் கோணம் 60 டிகிரி. இதுதான் கோணம்னா இந்த கோணம் நமக்கு எத்தனை டிகிரி? 60 டிகிரி. சரிங்களா? ஆரம் 42 சென்டிமீட்டர். ஆரம் 42 சென்டிமீட்டர். வட்டவில்லின் நீளம் காண்க. இந்த L = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வட்டவில்லி நீளத்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? L is equal to θ/360 into 2πr. இதான் நம்ம படிச்ச ஃபார்முலா. ஃபார்முலா பற்றி தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அப்போ L equal to θ வேல்யூ எவ்வளோ? 60 டிகிரியா? 60/360 into 2 into 22/7 into R வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? 42. எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. தீட்டா வேல்யூயும் கொடுத்துருக்காங்க, R வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ 60ல கேன்சல் பண்ணா by6 வரும். 7வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 42. இந்த ஆரும் கேன்சல். அப்போ 2 × 22 ஆன்சர் 44 சென்டிமீட்டர். இது வந்து வட்டவில்லின் நீளம், எல்லோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? வட்டவில்லின் நீளம். புரிஞ்சுதா? வட்டவில்லி நீளம்ன்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் நமக்கு கண்டிப்பா தெரியணும். தென் இது ரேடியஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எல்லு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதி டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இது கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19. ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாய் சதுரம் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஒரு சாய் சதுரம், இதான் ஒரு சாய் சதுரம். ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர். பக்கம் 5. அப்ப எல்லா பக்கமும் எப்படிதான் இருக்கும்? 5 தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம D1 அப்படின்னு எடுத்தோம்னா, இதை D1 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த லைனை நம்ம எப்படி எடுக்கணும்? D2 அப்படின்னு எடுக்கணும். கரெக்டா? D1 வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு மூளை விட்டம் 8 சென்டிமீட்டர். ஓகே, D1 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. D2 8. அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. கரெக்டா? அப்போ இந்த பக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்க போறேன். இப்படி இந்த பார்ட்டை இப்போ நான் கட் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பாருங்க. இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 5, இது 4, இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பித்தாகரஸ் தியரம் படி எப்பவுமே 3:4:5 அது எப்பயுமே மாறாது. அப்போ 6, 8னா 10, 3 3 9, 12 அப்படின்னா 15. இது அப்படியே இந்த ரேஷியோல போய்கிட்டே இருக்கும். இதுதான் எப்பயும் மாறாத கருத்து. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? x², 5² = நார்மலா கண்டுபிடிச்சீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க 3 தான் வரும்னு தெரியும். இப்போ நமக்கு நார்மலா கண்டுபிடிச்சீங்கன்னா 5² = 4² + x². நமக்கு இப்போ x² தானே வேணும். x² வேணும்னா 5² 4² கழிக்கணும். 5² 25 - 16. அப்போ x² = 9. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 3. இந்த 3 தான் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். x = 3. சரி, இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சரை தெளிவாக கொண்டு வாங்க. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக 3. அப்போ இந்த D2 வேல்யூ 6ன்னு வந்துருமா? இந்த D2 வேல்யூ 8னா D1 வேல்யூ 6. இப்போ என்ன கேட்குறாங்க? பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? A = ½ × D1 × D2. அப்போ ½ × 8 × 6. இதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. 1 2 are 2, 4 2 are 8. ஸோ 4 × 6 24 A சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது சாய் சதுரத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சாய் சதுரத்தில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி பாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டேட்டாக்குள்ளேயே வரணும். சரிங்களா? 19 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலம். சரிங்களா? இது அடுத்த மாடல் கூட எடுத்துக்கலாம். நம்ம டேரக்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த மாடல் முடிஞ்சு இப்போ நமக்கு எந்த மாடல் வந்திருக்குன்னா ஒரு பாதையை பத்தி கேட்டிருக்காங்க. பாதையின் நீளம் அகலம். சரிங்களா? இப்போ பாதையின் நீளம் அகலம் அப்படின்னா ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் மற்றும் அகலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செவ்வக வடிவ பூங்கா டிரா பண்ணிக்கோங்க. இதுல நீளம் அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். ஓகே, இதை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஒரு பாதை போடுறாங்க. இப்போ இன்னொரு கலர்ல டிரா பண்றேன். இந்த அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, இதோட பாதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் நீளத்துல பாதை அமைக்கிறாங்க. ஸோ இந்த கேப், இந்த 4 பக்கம் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் எவ்வளவு அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது 10. அப்ப இங்க 1, இங்க 1, இந்த சைடு 1 சென்டிமீட்டர், இந்த சைடு 1, மேல 1, கீழே 1.
அப்போ கீழே 12 சென்டிமீட்டர், சைட்ல 10 சென்டிமீட்டரா மாறுமா? இந்த 12 சென்டிமீட்டர் கேபிட்டல் எல், இதை நம்ம கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். உள்ள இருக்கிறத ஸ்மால் எல், இதை ஸ்மால் பி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? பாதையின் பரப்பளவு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த பாதை தான். இதுதான் இப்போ நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு இதை கழிச்சிட்டோம்னா மைனஸ் ஆன்சர் வந்துருமா? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பண்ணலாம்? ஏரியா ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ மைனஸ் ஸ்மால் ஏன்னு எடுக்கலாம். இதில் A1 மைனஸ் A2 அப்படின்னு எடுக்கலாம். A1 அப்படிங்கிறது கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. ஸோ அப்போ 12 இன்ட்டு 10 மைனஸ் 10 இன்ட்டு 8 ரெண்டுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன வரும் கடைசியா? 120ல் 80 கழிக்கணும். ஸோ 40. கொஸ்டின் என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா, பாதையின் பரப்பளவு. ஸோ இப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரியா? இது பாதைக்கு எப்பயுமே இந்த டயக்ராம் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. டயக்ராம் தான் முக்கியம். பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுல மெயினா என்ன தப்பு பண்ணுவோம்னா, ரெண்டு சைடு ஒண்ணா கூட்டணும். இந்த சைடு 1, இங்க 1, கீழே 1, மேல 1. இதுல சில பேர் ஒரு 1 மட்டும் கூட்டி எழுதிருவோம். அது தப்பு பண்ணுவோம். ரெண்டு சைடு ஒண்ணா கூட்டினா தான் ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 20 முடிச்சிட்டோமா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒன்று சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 21. சேம் கொஸ்டின், டயக்ராம் நான் வரையில நீங்க சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இது ஹோம்ஒர்க் நம்பர் 1மா? ஹோம்ஒர்க் நம்பர் 1. இது என்னன்னா 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திலே சுற்றி 7 மீட்டர், ஃபர்ஸ்ட் 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்க இருந்து இது வரை இருக்கிறது ரேடியஸ் R1 இல்ல ஸ்மால் r அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதை சுத்தி இது வரை போடுங்க. இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் R. சரிங்களா? இந்த R1 7, இந்த R1 7 பிளஸ் 7. ஸோ இந்த R வேல்யூ 14 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான். இப்போ இதுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேம் கொஸ்டின், இந்த பாதையின் பரப்பு தான் கேட்குறாங்க. நீங்க இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது சேம் டேட்டா. இப்போ நம்ம செவ்வக வடிவத்தை நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா? அதே தான் நீங்க இங்கே கண்டுபிடிக்க போறீங்க. பட் கொஞ்சம் கரெக்டா வட்டமா எடுத்து கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். கேபிட்டல் பை R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர். அவ்வளவுதான். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சிம்பிளா ஆன்சர் முடிஞ்சிடும். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்கட் கூட சொல்றேன். பையை 22/7 எழுதிக்கோங்க. கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r, கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r எழுதலாமா? அப்ப இன்னும் ஈஸியா ஆன்சர் வரும். 22/7 ரெண்டு ஆரையும் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 21. ஏன்னா 14, இது 7. பெருசு 14 இல்லையா? இங்க இருந்து இங்க வர்றப்ப 14, அது 7. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 21. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா 7 தான் வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22 × 21. ஸோ இது இன்னும் பண்ணீங்கன்னா 42 × 11 கூட பிரிச்சு எழுதலாமா? அப்ப 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நானே பண்ணிட்டேன் அந்த கொஸ்டினை. சரி, அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இது ஹோம்ஒர்க் அப்ப வேணாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. கொஸ்டின் ஈஸி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 15 செகண்ட் 20 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். ஓகே, இது அடுத்த மாடல்மா. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டைப். இந்த பெர்சன்டேஜ் டைப்பை பொறுத்தவரை ஒரு சதுரத்தின் பக்கம் அதிகரிக்கப்பட்டால், நீங்க இதை கீவேர்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கீவேர்ட். இதை மறுபடியும் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, இதுல பார்ப்போம். பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல பார்ப்போம். சதுரத்தின் பக்கம் அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு எவ்வாறு அதிகரிக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ல x பிளஸ் ஒய் பிளஸ் xy/100 இதை ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்பயுமே மாறாது. இந்த கீவேர்டு எந்த கீவேர்டு வந்தா பரப்பளவில் ஏற்படும் மாற்றம், கீவேர்டு முக்கியம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா, கீவேர்டு நோட் பண்ணிக்கோங்க. பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இந்த கீவேர்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கீவேர்டு வந்தா இது எப்படி யூஸ் பண்ணலாம்? இதுல x y 2 இருக்கு இல்லைங்களா? x y 2 இருக்கு. ஒன்னு கூடினால் அப்படின்னா பிளஸ், அதே மாதிரி குறைந்தால் அப்படின்னா மைனஸ். ஸோ இது மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. இதை எடுத்துக்கணும். ஸோ இது இல்லாம இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூடினால் குறைந்தால் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு கேட்டிருக்க பரப்பளவு கேட்காங்களா, கனளவு கேட்டிருக்காங்களா? பரப்பளவு கேட்டா இது ஒரு ஏரியால முடிஞ்சிடும். நான் கனளவு கேட்டா அடுத்த ஏரியா வரும். ஸோ அதை நம்ம பெர்சன்டேஜ்ல இன்னும் தெளிவா சொல்றேன், பெர்சன்டேஜ் டாபிக்ல. ஸோ இங்க இப்போதைக்கு இந்த ஐடியாலஜி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? பிளஸ்ஸா மைனஸா, அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அது மாதிரி எதுக்கெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம்? இப்போ எக்ஸாம்பிள் பரப்பளவுக்கு ஃபார்முலால நீங்க சதுரத்தின் பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யூஸ் பண்ணுவீங்க? a ஸ்கொயர். அவ்வளவுதான். சமபக்கம் முக்கோணமா இருந்தா √3/4 a ஸ்கொயர். ஒரே வேரியபிள் வருதா? இதே இது பாத்தீங்கன்னா ஒரு வட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், πr ஸ்கொயர். இப்போ இதுக்கும் இந்த செவ்வகத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. செவ்வகத்துல பாத்தீங்கன்னா பரப்பளவுக்கு ஃபார்முலா l × b. இது மாதிரி நல்லா தெளிவா தெரியணும். ஃபர்ஸ்ட் 3க்கு நம்ம யூஸ் பண்ணது என்னது?
ஃபர்ஸ்ட் மூணுக்கும் சிங்கிள் வேரியபிள். கரெக்டா? சிங்கிள், அதாவது ஏ ஒரு ஏ ஆர் அவ்வளவுதான். இதுல எல்லுன்னு ஒன்று இருக்கு, பின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல மட்டும் எல்ல வந்து எக்ஸ்ன்னு எடுக்கணும், இதை ஒய்ன்னு எடுக்கணும் இந்த ஃபார்முலால. இதுல இந்த மூணுலையும் ஃபர்ஸ்ட் இருக்க மூணு இருக்கு இல்லைங்களா, இந்த மூணுலையும் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுக்கணும். எதுல? சதுரத்துல, சமபக்க முக்கோணத்துல, வட்டத்துல. இந்த இடத்துல எக்ஸும் ஒய்யும் சமம். பிளஸ்ன்னு சொன்னாங்கன்னா இன்க்ரீஸ், மைனஸ்ன்னு சொன்னாங்கன்னா டிக்ரீஸ். ஓகே, இது எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, சதுரத்தின் பக்கம் 10% அதிகரிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சதுரம்னாலே நமக்கு என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ரெண்டுமே 10 தான். அதிகரிக்கப்பட்டால்னா பிளஸ். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த ஃபார்முலா தான், வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. எக்ஸ் ஒய்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு 10 பிளஸ் ஒய்க்கு 10, எக்ஸ் இன்ட்டு ஒய் 10 இன்ட்டு 10/10. கேன்சல் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணணும். 10 பிளஸ் 10 20, இந்த 10 10 கேன்சல். எத்தனை பேர் டக்குன்னு சால்வ் பண்ணி 20ன்னு போட்டீங்க பாருங்க, அது தப்பு. சரிங்களா? கேன்சல் பண்ணும்போது இந்த 1 மறந்துடுவோம், அந்த 1 கண்டிப்பா போடணும். ஏன்னா இதுவும் ஆப்ஷன்ல இருக்கு, இது கிடையாது. 10 பிளஸ் 10 20 பிளஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 21% பிளஸ்னால இன்க்ரீஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நிறைய பேர் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு பண்றப்போ கேன்சல் பண்ணி இந்த 1 விட்டுட்டு 20ன்னு போட்டுருவாங்க. அது தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சு அது கேர்லெஸ் மிஸ்டேக்ல பண்ணக்கூடிய இடம். அது தப்பு கண்டிப்பா பண்ணவே கூடாது. தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? தெரியாதவங்க பண்றது வேற, தெரிஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஹோம் இருக்குமா? இப்போ நான் பண்ண இல்லைங்களா, சதுரத்துக்கு என்ன சொல்லணும் அதே தான் வட்டத்துக்கு. இதுதான் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் நம்பர் 1. நானே ஒரு கொஸ்டின் பண்ணிட்டேன். இதுக்கான ஆன்சர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஓவர் வியூ கண்டிப்பா இந்த வீடியோ கொடுக்கறது ரீசனே எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். ஸோ நான் எவ்வளவோ வீடியோஸ் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும் போய்கிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில இந்த வீடியோ வருது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு காலையில ஈவினிங் 2 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். ரெண்டுமே வந்து நடத்துகிற சப்ஜெக்ட் கொடுக்கலாமா? சில பேர் என்கிட்ட பாலிட்டி கேட்டாங்க. ஸோ பாலிட்டி ஒரு 5 hours கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். இதுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும் எப்படி போகுது, அந்த வீடியோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா? அந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா அந்த நோட்ஸ் எழுதினாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் அதுலேயே. ஸோ இது கூட பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா நாளைக்கு 2 வேலையும் நான் ஃப்ரீ தான். கொஞ்சம் காலையிலேயே ஃப்ரீ, ஈவினிங்கும் ஃப்ரீ. லைவ் போட முடிஞ்சா காலையில ஒரு லைவ், ஈவினிங் ஒரு லைவ் கொடுக்குறேன். காலையில ஒரு 3 மணி நேரம் 5 to 8, ஈவினிங் வந்து ஒரு 5 மணி நேரம் லைவ் கொடுக்கலாம் 6 to 11 மணி வரை. ஸோ ஈவினிங் நான் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம், பாலிட்டி எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேர் கேட்டதை வச்சு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரெகுலராகவே கால் பேசுறாங்க. பட் என்கிட்ட பேச முடியலன்னா கூட அட்மின்ல சார் பேசுவாங்க. பேசிட்டு சொல்ற விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் பாலிட்டி கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயம். ஸோ நான் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அதிகமாக பாலிட்டி கேட்குறீங்க. எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும் உங்களுக்கு ஓகேவா, கன்வீனியன்ட்டா இருக்கா, இந்த மாதிரியே எடுத்தா போதுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாலிட்டி வேணும் அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் பாலிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 23 ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? 24. ஸோ இது பாருங்களேன், இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நம்ம பண்ணதுதான், பட் நல்லா தெளிவா பண்ணிடலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்தால் பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. இந்த கீவேர்டு வேற. சரிங்களா? இந்த கீவேர்டு நோட் பண்ணிக்கணும். பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. கீவேர்டு ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு r டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். இங்க அதிகரிக்கிறதுன்னு சொன்னதுனால பிளஸ் ஆர் இன்டூ 100. இவ்வளவுதான். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும். பர்சன்டேஜ்ல இது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன் டைப். ஏன்னா ஒன்னு ஏறுனா இன்னொன்னு குறையும். ஸோ இதை பத்தின தெளிவான விளக்கம் உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் டாபிக்ல எடுப்பேன். பர்சன்டேஜ்ல இது முக்கியமான இடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பர்சன்டேஜ் கொஸ்டின் தான், தெரியுதா உங்களுக்கு? பர்சன்டேஜ் கொஸ்டின். பட் நீங்க இந்த கீவேர்டுக்கு இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க, ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்தா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது பிளஸ்ன்னு எப்ப சொல்றோம்னா இந்த அதிகரிக்கிறதுன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுதான் சொல்றோம். அப்போ 50/150 இன்ட்டு 100. அப்போ 1/3 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 33 1/3 25% தானே. நம்ம 50 போட்டோம் பாருங்க, 25%. அப்போ 25/125 இன்ட்டு 100 1 5. இப்போ இந்த அடிச்சது கேன்சல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தெளிவாக பண்ணுங்க. ஏன்னா நான் இதை திரும்ப வந்து இந்த அடிச்சது இதெல்லாம் எடிட் பண்ணி வீடியோ போட்டோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரை ஒரே ஷாட்ல தான் எடுக்க பார்க்குறோம். ஸோ கேமராவோட கெப்பாசிட்டி ½ hour ஒன்ஸ் கட் ஆயிரும். அதனால அந்த இது மட்டும் தான் இருக்குமே தவிர உள்ள எடிஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் தப்பா சொன்னாலுமே அடிச்சுட்டு மறுபடியும் சொல்லுவேன். அதனால நான் அப்படியே லைவ்ல எப்படி கொடுப்போனா அதே வீடியோ தான் வரும். லைவ் அப்படின்னா லைவ் நல்லா இருக்கும், பட் டைமிங் இல்லை. அது ஒன்று தான் பிரச்சனை. பார்ப்போம். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம குரூப் 4க்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 10 நாள்ல லைவ் கொடுத்துறேன். அந்த லைவ்ல உங்களுக்கு தெளிவா ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் கூட 500 கொஸ்டின் தெளிவா முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. இதை முடிச்சு நம்ம லைவ்ல மீட் பண்ணுவோம் அடுத்து.
இப்போதைக்கு லைவ் உங்களுக்கு எவ்ரி சண்டே போகுது இல்லை, எத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸை படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம இப்போ படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாபிக் படிப்போம், அடுத்த நாள் வேற ஒரு டாபிக் படிப்போம், அன்னைக்கு நல்லா இருக்கும். பட் எக்ஸாமில் போய் மொத்தமாக 20 டாபிக் பார்க்குறப்போ இந்த டாபிக் இது வருமா அது வருமானு கன்ஃபியூஸ் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே தப்பு பண்ணிட்டோம்னா இந்த தப்பை எக்ஸாமில் பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தப்பு பண்ணலை, நான் ஒரு டாபிக் தான் பண்ணுறேன்னா தப்பே பண்ண மாட்டீங்க. ஒன்று பண்ணும்போது தப்பு வராது, மொத்தமாக 10 பண்ணுவோம்ல தப்பு வரும். அதுக்கு தான் நேற்று நான் அந்த 10 டாபிக் சேர்த்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி 100 கொஸ்டின் கொடுத்தேன். அதில் 98 கொஸ்டின் பண்ணிட்டு 2 கொஸ்டின் கடைசியாக பண்ணோம். சரிங்களா, பாருங்க கரெக்டாக பாருங்க, 100 கொஸ்டின் முடிச்சிருப்போம். அதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 100 கொஸ்டினுமே நம்ம டெலகிராமில் இருக்கும், எல்லாரும் எடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் அந்த 100 கொஸ்டினுமே இருக்கு. அந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் நான் நீங்கள் சொல்றதை பொறுத்து அடுத்த வீடியோ போட முடியும். 2 வீடியோ முடிச்சிட்டேன், இந்த 2 வீடியோவில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வேணும், ஸ்கூல் புக்கில் வேற ஏதாவது எனக்கு புரியாத இடம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் நடத்தி தரேன். பட் நீங்க சொல்லுங்க, உங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்து ஒன்று பண்ணி தரேன். சரிங்களா, இப்போ பாருங்க, இது ஒரு ஏரியா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் ஆஃப் ஷேப். வாட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஷேப் அப்படின்னா உருவ மாற்றம். இந்த உருவ மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கம்பி, இப்போ ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பியோட 2 சைட 2 முனையை நம்ம இணைக்கிறோம். அதை வட்டமாகவும் இணைக்கலாம், இந்த முனையை இணைச்சாச்சு 2 முனையை. அதே 2 முனையை நான் இப்படி சதுரமாகவும் இணைக்கலாம். அது நம்ம கையில தானே இருக்கு. அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பரப்பளவு என்ன? இப்போ ஒரு கம்பி வந்து இந்த கம்பியை நான் இப்போ வட்டமா நினைச்சிட்டேன். சரிங்களா, சரி, அப்போ இந்த வட்டத்தின் சுற்றளவு என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிமீட்டர். இந்த கம்பியை வட்டமாகினதுக்கு அப்புறம் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. இல்லை அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 44/7 × r அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் 176ன்ற கொஸ்டின் தெரியும். 176. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 44 4 44 176. ஸோ அப்போ r = 4 × 7, r = 28 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? எனில் பரப்பளவு, இந்த வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². அப்போ 22/7 × 28 × 28, 4 × 28. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 28 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 4 28 எவ்வளோ ஆச்சு? 56. 112 112 × 2 224 × 11. ஸோ அப்போ லாஸ்ட்ல இருந்து போடுறப்போ 4 4 2 6 2 2 4 2 2 4 6 4. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன்ல இருக்கா? 2 4 6 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சுற்றளவு, அதாவது இந்த கம்பியோட நீளம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கம்பியோட நீளம் தான் நமக்கு என்னது? சுற்றளவுன்னு அர்த்தம். சுற்றளவுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? r = 28. இந்த r அப்படியே கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? பரப்பளவு கிடைக்கும். சிம்பிள் லாஜிக், சேஞ்ச் ஆஃப் ஷேப். இது ஒரு டைப். சரிங்களா, என்னன்னா டைப் பார்த்துருக்கோம் பாருங்க. பர்சன்டேஜ் டைப் பார்த்துருக்கோம், சேஞ்ச் ஆஃப் டைப் பார்த்துருக்கோம், தென் பார்த்து அந்த சுத்தி வரக்கூடிய பாதையின் அளவு பார்த்துருக்கோம், நார்மல் கொஸ்டின் டு ஆன்சர், ஆன்சர் டு கொஸ்டின், டயகனல், மூளை விட்டம், மொத்தம் ஒரு 5 டைப் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது பாருங்க, இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். ஒரு கம்பி, இது ஹோம்ஒர்க் நம்பர் 2, ஹோம்ஒர்க் நம்பர் 1, ஹோம்ஒர்க் நம்பர் 2, ஹோம்ஒர்க் நம்பர் 2. ஒரு கம்பி வந்து பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் உள்ளது. ஸோ வட்டமா கொடுத்துட்டாங்க, இதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட 2πr அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா இது பெரிமீட்டர். இந்த அளவு இதே கம்பி சதுரமாக மாற்றினால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோட சுற்றளவு ஃபார்முலா 4a. ஏன்னா கம்பி ஒரே கம்பி தான், அதை வட்டமாக மாத்தலாம், சதுரமாக மாத்தலாம். அப்ப இது ரெண்டும் சமம். இந்த கான்செப்டை நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கலாமா? ஏ கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த ஃபார்முலா என்னது? 4a. பரப்பளவு கேட்காங்களா? பரப்பளவுனா என்னது? a² கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. தெளிவா நானே சொல்லிட்டேன், கரெக்டா ப்ரொசீஜரா பண்ணுங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 2. சரிங்களா, தென் ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஒரு சதுரமும் செவ்வகமும் ஒரே பரப்பளவை கொண்டிருந்தால் எதன் சுற்றளவு அதிகமாக இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, பாருங்க, ஒரு கொஸ்டின் நான் பண்றேன், இது இன்னொரு கொஸ்டின் நீங்க பண்ணணும். சதுரமும் செவ்வகமும் ஒரே பரப்பளவை கொண்டிருந்தால், இது சதுரம், இது செவ்வகம். பரப்பளவு ஃபார்முலா என்னது? a. இதுக்கு a², இதுக்கு l × b. ரெண்டையுமே இப்ப நான் 100ன்னு கொண்டு வர போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையுமே இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 100ன்னு கொண்டு வர போறேன். a² = 100னா a வேல்யூ 10. இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க a = l × b. அப்போ l × b = 100 அப்படின்னா இதை நான் சிம்பிளா என்ன பண்றேன்? 20 5ன்னு எடுத்துக்கிறேன். l 20, b 5. அப்ப 100 வந்துரும்ல ஏரியா. ஓகே, இப்போ இது வந்து ஏரியாக்கான ஃபார்முலா செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும். ஒருவேளை பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம்னா இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஒரே இப்ப ரெண்டுக்குமே வந்து பாருங்க, ஏரியா ரெண்டுமே 100 100 தானே இருக்கு. இதுக்கு நம்ம இப்ப சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுக்கு 4 × a. அப்ப 4 × 10 அப்படின்னா 40. இது எதுக்கு? சதுரத்துக்கு. செவ்வகத்துக்கு 2 × l + b. அப்ப இதுல போட்டீங்கன்னா
2 இன்ட்டு 20 + 5 25. ஸோ 2 25 50. இப்போ 40 பெருசா 50 பெருசா? 50 தான் பெருசு. அப்ப இதுதான் பெரியது. எது? செவ்வகம், ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் இஸ் பிக்கஸ்ட் ஒன். இதன் சுற்றளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிளோட சுற்றளவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே அசியூம் பண்ணி எடுத்து பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே, இது புரிஞ்சது அப்படின்னா ஹோம்ஒர்க் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி எல்லா மாடலுமே நான் எடுத்துட்டேன். இது சமம், ஏரியா சமம்னா பெரிமீட்டர் என்ன? இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஓகேவா? அடுத்து ஹோம்ஒர்க் நம்பர் 4 ஒன்று கொடுக்க போறேன். ஸோ அது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா இதே ஹோம்ஒர்க் தான், இதே நீங்க பண்ணிடலாம். ஹோம்ஒர்க் நம்பர் 4 இதே தான். சுற்றளவு ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வட்டமும் சதுரமும் கொடுத்துட்டாங்க. ஒரு வட்டம் சதுரம் வரைங்க. சுற்றளவு ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிங்க. சேம் லாஜிக் நம்ம பண்ணதுதான். இப்போ இது வந்து பாருங்க, இது நல்ல கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறமா. இப்போ ரீசெண்டா கேட்டது குரூப் 2 நினைக்கிறேன். ஒரு வட்ட வடிவ பாதையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 6 ரூபாய். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 12,012 ரூபாய் செலவாகுது. சதுர மீட்டருக்கு 6 ரூபாய். அப்ப எத்தனை சதுர மீட்டர் இருக்கும்? கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஒரு சட்டை வந்து 400 ரூபாய். 10 சட்டை எடுக்கிறீங்க 4000 ரூபாய். இப்ப 4000 ரூபாய், ஒரு சட்டை 400 ரூபாய். எத்தனை சட்டை எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு சட்டை 400 ரூபாய், நீங்க கையில கொண்டு போனது 4000 ரூபாய். அப்ப எத்தனை சட்டை எடுத்துருவீங்க? 10. அதே கான்செப்ட் தான். ஒரு சதுர மீட்டருக்கு 6 ரூபாய். மொத்த செலவு 12,012 ரூபாய். அப்ப எத்தனை சதுர மீட்டர் இருந்திருக்கும்? 2 2 6 12. ஒரு 0, இந்த 0வால கேன்சல் ஆகுமா? இன்னும் ஒரு 0. 2 6 12. அப்ப 2002 ஸ்கொயர் மீட்டர். ஸ்கொயர் மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர், ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். சரிங்களா? ஸ்கொயர் மீட்டர். பாதையின் பரப்பளவு தானே, சிம்பிள் லாஜிக் தான் அதுவுமே. இப்போ பாருங்க, செவ்வகோடிய பாதையின் நீளம் அகலம். இது நல்ல கொஸ்டின். ஸோ இதுவும் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஐடியா நான் சொல்றேன். ஹோம்ஒர்க் நம்பர் 5 இது. ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஸ்கூல் புக்ல வரும். மறுபடியும் நான் பண்ணுவேன். இது நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க, நீங்க தப்பு பண்ணா உங்களுக்கு ஐடியா புரியும். ரொம்ப ஈஸி. நான் சால்வ் பண்ணும்போது பாருங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 5 நீங்க எந்த அளவுக்கு, நீங்க எப்படி எஃபெக்டிவா பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு செவ்வகோடிய பாதையின் நீளம் 60 மீட்டர் 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகோடிய பாதையின் நீளம். ஸோ இதை வந்து 4 மூலையிலையும் 4 பசுக்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 4 மூலையிலையும் 4 பசுக்கள் கட்டப்பட்டிருக்கு. டயக்ராம் நான் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? பசு கட்டப்பட்ட கயிற்றின் நீளம் 70 சென்டிமீட்டர். இந்த கயிற்றோட நீளம் 70 சென்டிமீட்டர். அப்போ இந்த 4 கயிறு கட்டிருக்காங்கல்ல, பசுக்கள் வந்து கயிறை சுத்தி இப்படி நான் டிரா பண்ணிக்கிறது மேயக்கூடிய பகுதி. அப்போ பசு மேயாத பகுதி எதுன்னு கேட்பாங்க. இப்ப நான் கோடு போடுறேன் இல்லைங்களா, இதெல்லாம் பசு மேயாத பகுதி. இந்த பரப்பளவு இப்ப கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு யோசிங்க. யோசிச்சு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட். 4 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கு. சரிங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 5. நெக்ஸ்ட், வேலி அமைத்தல். இது அடுத்த மாடல், 6வது மாடல், வேலி அமைத்தல். இப்போ வேலி அமைத்தல் அப்படின்னா என்னன்னா ஃபென்சிங். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, வீட்டுல டைல்ஸ் பதிக்கிறீங்க அப்படின்னா பரப்பளவா சுற்றளவா? பரப்பளவு. ஏன்னா வீட்டுக்குள்ளதானே பதிப்போம். வேலி அமைத்தல் ஃபென்சிங் அப்படின்னா வீட்டை சுத்தி போடுவோம். அப்போ சுற்றளவு. இதுதான் கான்செப்ட். இங்க வேலி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சுற்றளவுன்னு அர்த்தம். ஒரு மீட்டருக்கு எவ்வளவு? 12 ரூபா செலவு பண்றாங்க. 63 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட பூங்கா. 63 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட பூங்கா. இதுதான் அந்த பூங்கா. இதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்றாங்க? 63 சென்டிமீட்டர். அப்ப சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. அப்படி இல்லைன்னா 44/7 இன்ட்டு ஆர். அப்போ 44/7 இந்த ஆருக்கு பேர் என்ன எடுத்துடலாம்? 63. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9 7 63. 10னா 10 டைம் 440. அதுல ஒரு 44 போனா 396 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு, இது வந்து மீட்டர்னு சொன்னாங்கன்னா மீட்டர், சென்டிமீட்டர் சொன்னாங்கன்னா சென்டிமீட்டர், இது மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டருக்கு 12 ரூபா. 396 மீட்டரு, ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். 396 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். அப்ப 396 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாருங்க. மீட்டர் ஸ்கொயர் கூட கிடையாது, மீட்டர் தான். 2πr தானே மீட்டர். 396 மீட்டரு, ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்க. 400 12 எவ்வளவு ஆச்சு? 400 மீட்டர் வச்சுக்கோங்களேன். 400 × 12 4 12 48. அப்போ 4800 வருமா? 4800 மைனஸ் 4 12 தானே இது இல்ல 48. 4800 48 போனா எவ்வளவு வரும்? 4752 rupees. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இது நான் புரியறதுக்காக எனக்கு புரியுற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்க 396 12ல போய் பெருக்குவீங்கல்ல, அதை நான் ஷார்ட்டா என்ன பண்ணிட்டேன், 400ல பெருக்கி 4 12 கழிச்சிட்டேன். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? நான் ஒரு மெத்தட் இருக்கு, அதை சொல்லிட்டேன்னா ஒரு அவுட்லைன் உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, மிதிவண்டி சக்கரத்தின் ஆரம். இது ஒரு கான்செப்ட். இது இப்போ ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டா. ஒரு மிதிவண்டி சக்கரம். இப்போ ஒரு சைக்கிள் சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சக்கரத்துல ஒரு இடத்துல ஒரு ஒயிட் கலர் டாட் வச்சிட்டீங்க. இந்த சக்கரம் சுத்தும் போது மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? அந்த லென்த் கிரியேட் ஆகுமா? இப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் சுத்தி வந்தா சக்கரத்தோட ஃபுல் லென்த் வருமா? அப்போ சக்கரம் ஒரு டைம் சுத்துனா இதுதான் என்னது? 2πr சுற்றளவு தானே.
அப்ப இது எவ்வளவு தூரத்தை கடக்குது? ஒரு சுத்துல கடக்கும் தூரத்தை கண்டுபிடிச்சிடலாமா? சுற்றளவை கண்டுபிடிச்சா ஒரு சுத்துல கடக்கும் தூரம் நமக்கு தெரியும். இப்ப என்ன கேக்குறாங்க? சக்கரத்தோட ஆரம் கொடுத்துட்டாங்க. சென்டர்ல இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 44/7 இன்ட்டு ஆர் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா ஒரு சுத்துல கடக்கும் தூரம் கிடைக்குமா? 2πr. நீங்க 2πr போட்டாலும் சரி, நான் ஷார்ட்டா சொன்ன ஃபார்முலா. இப்போ 5 44னா 220. இது சென்டிமீட்டர்ன்றதுனால சென்டிமீட்டர் கடக்கும். சரிங்களா? 220 சென்டிமீட்டர் கடக்கும். ஒரு சுற்றுல 220 சென்டிமீட்டரை கடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப என்ன சொல்றாங்க? அப்ப அந்த வண்டி 81.4 மீட்டர் 81.4 மீட்டர் இதை 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா சென்டிமீட்டரா மாறும். கரெக்டா? அப்போ 81 4 ஒரு 0 2 டிஜிட்டல் இப்படி வைக்கலாமா? சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் கடக்க எவ்வளவு நேரம் ஆகுது? சரி, ஒரு சுற்றுல எவ்வளவு கடக்கு? 220. ஒரு 0 கேன்சல். 11 2 82. இது 40 2 80. 7 2 14. 11 கேன்சல் பண்ணுங்க. 407/11 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 11 3 11 33. 7 11 37. 7 11 77. அப்போ 37 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ. அப்போ 37 டைம் சுத்துனாதான் இந்த 260 சென்டிமீட்டர் கடக்கக்கூடிய சக்கரம் இவ்வளவு தூரத்தை கிராஸ் பண்ணும். 81.4 மீட்டர் கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டயக்ராம் வரைஞ்சு கரெக்டா பாத்தீங்கன்னா ஈஸி. இப்போ இது உங்களுக்கான கொஸ்டின். ஹோம்ஒர்க் நம்பர் 6. எனக்கு எல்லா கொஸ்டினையும் கரெக்டா பண்ணி ஆன்சர் பண்ணவங்க எக்ஸாம்ல கன்ஃபார்மா கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏதோ நான் சொல்றதை மட்டும் சும்மா டிவி பாக்குற மாதிரி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணாம போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ்ட். திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க. கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க எதை விடுறீங்களோ அதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு பண்றதுக்கு பயப்படக்கூடாது. இப்ப நீங்க இந்த கொஸ்டின் பண்றீங்க, தப்பா வருது, தப்பா வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அடுத்த கொஸ்டின் போக கூடாது. தப்பா வரட்டும், பண்ணுவோம். இங்க தப்பா பண்ணிடுவோம், அப்ப தப்ப திருத்திடுவோம்ல. அதனால எவ்வளவு சீக்கிரம் நமக்கு அந்த தப்பு நமக்கு தெரியுதோ அவ்வளவு சீக்கிரம் தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? சும்மா பார்த்துக்கிட்டே போக கூடாது. நம்ம தியரி சப்ஜெக்டா பார்த்துக்கிட்டே படிக்கலாம். ஒரு டைம் 2 டைம் 3 டைம் பார்க்கும்போது தியரி சப்ஜெக்ட் மனப்பாடாகும். ஆனா மேக்ஸ் அப்படி கிடையாது. ஒரு 3 டைம் எழுதுனாதான் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் மனப்பாடாகும். அதுவும் மனப்பாடாகும். ஆனா எழுதணும். திரும்ப 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 எழுதணும். இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நான் புக்ல இருக்கக்கூடிய ஒன்லைன் ஃபுல்லா தனியா கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம எந்தெந்த கொஸ்டின்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 100 கொஸ்டின் எடுத்து தரேன். சரிங்களா? கொஞ்சம் பெரிய கொஸ்டினா வரும். அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு கூட போயிடலாம். கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து அந்த ஆன்சர் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். அந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டு இருக்கேன், தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்க முதல்ல ப்ராப்பரா நான் சொல்ற ஒர்க்கை பண்ணுங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 6 அதே சக்கரம் கொஸ்டின் நான் இப்ப சொன்ன மாடலே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? முடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம டோட்டலா என்னெல்லாம் பார்த்தோம் ஒரு ஐடியா பாருங்க. இதுக்கப்புறம் புக்குக்குள்ள போகணும். சரிங்களா? இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரியே நான் எடுத்துட்டு கொண்டு போறேன். இல்ல எனக்கு இந்த கிளாஸ் ஒரு வேஸ்டா தெரியுது, நீங்க ஸ்கூல் புக்ல போயிருங்க பெஸ்ட் அப்படின்னீங்கன்னா ஸ்கூல் புக்ல போயிடலாம். எனக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது நான் சேகரிச்சு வச்ச அவுட்லைன்ஸ். இது வரைக்கும் நான் அவுட்லைன்ஸ்ல ஒரு மாடலுக்கு ஒரு சமா எடுத்து வச்சிருப்பேன். இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஃபார்முலான்னு சொல்லலாமா? டைரக்ட் ஃபார்முலாக்குள்ள டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம். அதுல 4 டைப் இருக்கு. டைப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுரம். அதுல 2 டைப் இருக்கு. டைப் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வகம். இதுல வந்து சதுரமும் சாய் சதுரமும் வந்துருல 2 டைப்ல. இதுல செவ்வகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இணைகரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிவகம், அதுக்கப்புறம் நாற்கரம். இந்த மாதிரி 4 வந்துடும். ஸோ 4வது டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், அதுக்கப்புறம் வில்லு. இந்த 4 முடிச்சிருப்போம். சரிங்களா? இது டைரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுலயே 2வது டைப் இதுக்குள்ளேயே பார்த்திருப்போம். ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் அதாவது ஏரியா கொடுத்துட்டு எல்ஓ பிஓ ஏஓ இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஆர்டர். 2வது மாடல் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து 3வது மாடல் கொஸ்டின். இதுல 3வது மாடல் என்ன பாத்தீங்க? கரெக்டா யோசிச்சு பாருங்க. டயகனல். புதுசா பார்க்கக்கூடிய கொஸ்டின் டயகனல். நம்ம இங்க பார்த்த இந்த 4மே என்னது அப்படின்னா ஏரியாவும் பெரிமீட்டரும், பரப்பளவும் சுற்றளவும். இது வந்து பாத்தீங்கன்னா மூளை விட்டம். சரிங்களா? மூளை விட்டம் கொஸ்டின் பார்ப்போம். 4வது வந்து பாத்தீங்கன்னா பாதையின் நீளம். பாத் அப்படின்னு பாத்தீங்களா? நல்லா பாருங்க. இதெல்லாம் பார்த்திருக்கோம். பாதையின் நீளம். 5வது டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதையின் நீளம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல பார்த்தோம் சேஞ்ச் ஆஃப் ஷேப்னு ஒரு மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் மாடல். பர்சன்டேஜ்ல 2 கீவேர்டு சொன்னேன். பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? x + y + xy/100. ஞாபகம் இருக்கா? கரெக்டா நம்ம இன்னைக்கு பார்த்ததுதான், வேற எதுவுமே கிடையாது. 6வது வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு மாறாமல் இருக்க. பரப்பளவு மாறாமல் இருக்க r / 100 ± r × 100 ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? 6வது டைப்.
ஏழாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா பாதையின் நீளம் பார்த்தாச்சுல, பாதையின் பரப்பு, பாதையின் நீளம் அப்படிங்கிற விட பாதையின் பரப்பளவு. சரிங்களா? இதுலதான் பார்த்தோம்ல ஒரு வட்டம், அதை சுத்தி இன்னொரு வட்டம், இந்த பாதை, இந்த மாதிரி செவ்வகம், செவ்வகத்தை சுத்தி இன்னொரு செவ்வகம், இந்த பாதை, இது மாதிரி பார்த்தோம். இப்போ ஏழாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேஞ்ச் ஆஃப் ஷேப்னு ஒண்ணு பார்த்தோம். உருவ மாற்றம். உருவ மாற்றம், அதாவது ஒரு கம்பியை வந்து வட்டமா மாத்தலாம், ஒரு கம்பியை சதுரமா மாத்தலாம், அந்த மாதிரி உருவ மாற்றம். இதுல எட்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா உருவ மாற்றம் மாதிரியே இன்னொரு டைப், பரப்பளவு சமம், ஏரியா 1 ஈக்குவல் டு ஏரியா 2. அப்போ சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்பாங்களா? பார்த்தோம்ல, ஒரு செவ்வகத்துக்கும் ஒரு சதுரத்துக்கும் பரப்பளவு சமமா இருந்தா சுற்றளவுல எது பெருசு எது சின்னது அப்படின்ற மாதிரி வரும். இது வட்டத்திலையும் வரும், சதுரத்திலையும் வரும், எல்லாத்துலயும் வரும். ஸோ 9வது டைப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் 9வது டைப்ல நம்ம பார்த்தது கடைசியா பார்த்தோம். இப்போ கீவேர்ட்ஸ், பரப்பளவு, அதாவது சமன்படுத்துதல், சமன்படுத்துதல் அல்லது சமப்படுத்துதல், சமப்படுத்துதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ், பளிங்கிக்கல் பதித்தல், இந்த மாதிரி கான்செப்ட் வரும். பளிங்கிக்கல் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஏரியா. அது மாதிரி வேலி அமைத்தல் அப்படின்ற பார்ட் கேட்பாங்க. வேலி அமைத்தல், வேலி அமைத்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கிறது பெரிமீட்டர்னு அர்த்தம். சரிங்களா? 9வது. 10வது வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வண்டி சக்கரம், எக்ஸாக்டா சொல்லணும்னா மிதிவண்டி சக்கரம், மிதிவண்டி சக்கரம். இது எவ்வளவு தூரத்தை கடக்குது? இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம் இவ்வளவுதான். இந்த மாதிரி எப்போ நீங்க ஒரு கன்க்ளூஷனை பார்க்காம நீங்க சொல்றீங்களோ அப்பதான் நீங்க படிச்ச விஷயம் உங்க மைண்ட்ல மறக்காம நிக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணாதான் ஒரு மாசத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து நீங்க 2 மாசமா மாத்தது உங்க கையில தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரா டிராவல் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சும்மா மோட்டிவேஷன், தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதா கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ராப்பரா டைம்ல கரெக்டா படிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, படிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றதை விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக், பாக்ஸ், இதை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றீங்களோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். சரிங்களா? கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாருமே குரூப் 4ல பாஸ் பண்ணி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க பிடிச்ச வேலைக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் எய்ம் கிடையாது. இதுக்கப்புறம் குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிற லெவலில் பெரிய லெவலில் ஆஃபீஸர் ஆகணும். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.